செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவான் இன்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினே. உலகெங்கும் இருக்கின்ற அஸ்ட்ரோ டிவைன் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026 வருடம் எப்படி இருப்பது என்பது பார்ப்போம். வருகின்ற மார்கழி மாதம் 16ஆம் தேதி, அதாவது விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 1/1/2026 புதன்கிழமை, துவாதசி திதி, கிருத்திகை நட்சத்திரம், அமிர்த யோகத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த வருடத்தினுடைய தேவதை முருகப்பெருமான். துவாதசி திதிக்கு தேவதை விஷ்ணு, அதாவது பெருமாள். ஆகவே இந்த வருடம் பெருமாளும் முருகப்பெருமானும் ஆட்சி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் இந்த வழியாக இருக்கிறது. மீண்டும் இந்த வருடத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை மீண்டும் தனியாக விரிவாக பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, உணாது பாத்திலே பிறந்த மேஷராசி என்பர்களே, மேஷராசிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் 2026 வருடம் ஒரு சுபிட்சமான வருடமாகத்தான் இருக்கிறது. செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். என்றால் இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். விரயஸ்தானத்தில் இருப்பதனால் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் சனி பகவான் குருடைய வீட்டில் இருப்பதனால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து, அதாவது 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வருடம் குடும்பத்திலே சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அது திருஷ்டி காரணமாக அமையும், வேறு எந்த பாதிப்பும் இருக்காது. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே அதிகமான செலவு செய்வீர்கள். மேலும் இந்த வருடம் தொழில் போட்டியிலே வெல்வதற்காக நிறைய விளம்பர செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றம் ஏற்படும். அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வருடத்திலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு இந்த வருட ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தில் இருந்து, அதன் பிறகு இந்த வருடம் குருபலம் பெறக்கூடிய காலம் என்று பார்த்தால் இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதங்களில் நல்ல குருபலம் இருக்கிறது. இந்த 2 மாதங்களில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வருட கடைசியிலே நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களே குழந்தை பிறப்பு ஏற்படும் என்று உறுதியாக நம்பலாம். மேலும் இந்த வருடம் 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் குழந்தை பாகம் கருவுற்றால் அவர்கள் பிரயாணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. என்றால் கருவுற்ற பெண்கள் பிரயாணம் செய்தால் சிறு அளவிலே பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கருவுற்ற பெண்கள் பிரயாணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு செலவினங்கள், விளம்பர செலவுகள் மிக மிக அதிகமாக இருக்கும். தொழில் விருத்தி செய்வீர்கள். அந்த விருத்திக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் என்பது வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் நிகழும். அதாவது ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக, சம்பள உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாக நீங்கள் விரும்பிய இடத்திலே கிடைக்கும். மாணவர்கள் இந்த வருடம் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். வெளிநாடு சென்று படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விவசாயிகள் நல்ல செழிப்புடன் இருப்பார்கள். நல்ல மகசூல் பெறுவார்கள். முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்கள், மேலும் இந்த வருடம் மஞ்சள் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். அரிசி பயிரிடுபவர்கள், அதாவது நெல் பயிரிடுபவர்கள் இந்த வருடம் நெற்பயிர்கள் உங்களுக்கு மழையினால் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பயிர் இன்சூரன்ஸ் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. மேஷராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் மிகவும் சிரமப்பட்டு நல்ல பதவியை பெறுவீர்கள். அதாவது சாதாரணமாக கிடைக்காது, சிரமப்பட்டு பெறுவீர்கள் என்று இருக்கிறது. இந்த வருடம் வயதானவர்கள் தொலைதூர யாத்திரைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் அதிகமான தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களிலே நீங்கள் யாத்திரை செய்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த வருடம் ஹயக்ரீவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஒரு முறை திருவந்திபுரம் சென்று ஹயக்ரீவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது.
அல்லது கூத்தனூர் சரஸ்வதி அம்மனை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது. இரண்டும் வழிபாடு செய்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அடுத்து மேஷராசியிலே பிறந்து பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த வருடம் பட்டீஸ்வரம் சென்று அங்கே சென்று அஷ்டபுஜ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மனுக்கு எலுமிச்சை மாலை போட்டுக்கிட்டு வரலாம். அசுனி பரணி அடுத்து கிருத்திகை உணாபாத்திலே பிறந்த அந்த மேஷராசி அன்பர்கள் ஒரு முறை முருகப்பெருமான் உங்கள் ஊரில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தை அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதுவும் நீங்கள் பிறந்த மாதத்திலே வருகின்ற அந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் 2 தீபங்கள் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் செய்வதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழிலாளர்களுக்கு நல்ல யோகம் முன்னேற்றம் இந்த வருடம் காத்திருக்கிறது. இந்த வழியிலே பரிகாரம் செய்வதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் மேஷராசியிலே பிறந்தவர்கள் எல்லா வகையான சுபங்களையும் பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மேஷராசியிலே பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் மிகவும் சிரமப்பட்டு நல்ல பதவியை பெறுவீர்கள். அதாவது சாதாரணமாக கிடைக்காது, சிரமப்பட்டு பெறுவீர்கள் என்று இருக்கிறது. இந்த வருடம் வயதானவர்கள் தொலைதூர யாத்திரைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் அதிகமான தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களிலே நீங்கள் யாத்திரை செய்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் ஹயக்ரீவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஒரு முறை திருவந்திபுரம் சென்று ஹயக்ரீவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது கூத்தனூர் சரஸ்வதி அம்மனை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது. இரண்டும் வழிபாடு செய்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அடுத்து மேஷராசியிலே பிறந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் பட்டீஸ்வரம் சென்று அங்கே சென்று அஷ்டபுஜ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அல்லது நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மனுக்கு எலுமிச்சை மாலை போட்டுக்கிட்டு வரலாம். அசுனி பரணி அடுத்து கிருத்திகை உணாபாத்திலே பிறந்த அந்த மேஷராசி அன்பர்கள் ஒரு முறை முருகப்பெருமான் உங்கள் ஊரில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தை அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. அதுவும் நீங்கள் பிறந்த மாதத்திலே வருகின்ற அந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வருடம் முழுமைக்கும் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் 2 தீபங்கள் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம்.